தாத்தா வந்து காவேரி வந்து கூட்டிகிட்டு போக சொன்னதால வேறு வழி இல்லாமல் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம விஜய். விஜய் வந்து ஆஃபீஸில் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி எவ்வளோ நேரம் நீ வந்து சும்மா இருக்க நானும் பார்க்குறேன். உன்னால் வந்து சும்மாவே இருக்க முடியாது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த சேரில் உட்கார வச்சுருக்கேன். நீயே வந்து டென்ஷன் ஆகி எந்த வேலையும் இல்லாமல் இங்கேருந்து வந்து தாத்தா கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு வேலையை வேணாம்னு சொல்லிட்டு வைப்பாரு. அதுக்கப்புறம் இங்கே வரவே மாட்டேன், பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதையும் பார்க்கலாம் அப்படின்றாங்க காவேரி. அடுத்து வந்து விஜய் வந்து கிளம்பிட்டுருக்காரு. அப்போ காவேரி நானும் வரேன் அப்படின்னா, நான் எங்கே போகிறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா. உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, அதுவும் நம்ம கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. உனக்கு யார் சொன்னா? நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஆஃபீஸில் அப்படின்றாங்க. சரி நானும் வரேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் வரவே முடியாது புரியுதா? அதெல்லாம் பற்றி உனக்கு என்ன தெரியும்? புரியுது வரேன்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நான் வந்து உங்கள் பார்ட்னர், அதனால் என்னையும் நீங்கள் கூட்டிகிட்டு தான் போகணும். ஆஃபீஸ் விஷயமா எந்த முடிவு எடுக்க என்னைக்கு எடுக்கணும்னு தாத்தா சொல்லியிருக்காரு. நீங்கள் வேணால் தாத்தா கிட்டே கேட்டுங்க. தாத்தா வந்து போவேன்னா சொன்னால் நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்றப்ப சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் தாத்தா சொல்லி என்னை பயமுறுத்தியா? நான் கூட்டின்னு போக மாட்டேன், நான் மட்டும் தான் போவேன் போதுமா? சரி அப்படின்னா நீங்கள் தாத்தா கிட்டே பேசிங்க, இந்தாங்க அப்படி சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. இப்போ என்ன அவனை கூட்டிகிட்டு போனோம் அவ்வளோதானே, சரி வா அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. வந்தீங்களா வழிக்கு அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து கூட போகிறாங்க. அடுத்து வந்து காவேரி விஜய் 2 பேருமே வந்து அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலில் வந்து சூப்பராக வந்து நல்ல டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. காவேரி வந்து என்ன ஃபங்க்ஷன் நடக்குது உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நீயே பார்த்துக்கோ அப்படின்றாரு. அடுத்து வந்து காவேரி அங்கே பார்த்தா ஃபேஷன் ஷோக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்குற காவேரி வந்து இங்கே ஃபேஷன் ஷோ நடக்க போதா? ஆமாம் நம்ம கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்களா? ஏன் கம்பெனி? உங்கள் கம்பெனி ஒன்றும் கிடையாது, இதுவும் என் கம்பெனி தான், நானும் தான் இங்கே இருக்கேன் புரியுதா? சரி ஓகே அப்படின்றாங்க. விஜய் குரூப் ஆஃப் கம்பெனி சூப்பராக போட்டிருக்கே போர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க. அடுத்து வந்து வாங்க மேடம் அப்படி சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. பார்த்தியா தேவையில்லாமல் இன்னும் எனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டலாம் உனக்கும் சேர்த்து கிடைக்குது அப்படின்னோடனே, பின்ன என்ன இல்லாமல் நான் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் இருக்க முடியுமா? நானும் அம்மா தாயே போதுமா அப்படின்றாரு. அடுத்து வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னு வந்து இவங்களை வந்து வரவேற்று இங்கே உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர் வந்து உட்கார சேர்ஸில் வந்து விஐபி சேரில் உட்கார வைக்கிறாங்க. அடுத்து வந்து விஐப்பாக இருக்குது நம்ம காவேரிக்கு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து குமரனும் கங்காவும் என்ன பண்ணுறாங்க, அங்கே வராங்க. அவங்க 2 பேரையும் வந்து பார்த்த காவேரி ஓடி போய் பேசுகிறாங்க. எப்படி மாமா இங்கே அப்படின்னோடனே, இந்த மாதிரி ட்ரெஸ் நேரம் வந்திருக்கோம், இங்கே ஃபேஷன் ஷோ நடக்க போதாமே, அதுக்கு தான்ப்பா நாங்கள் தச்சு கொடுத்துருக்கோம் ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமா மாமா இந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறிட்டீங்கன்னா ஏன் நாங்கள் முன்னேற மாட்டோமா? உங்கள் வீட்டுக்காரன் மட்டும் தான் முன்னேறுவானா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சண்டைக்கு வராங்க. மாமா அக்கா எப்படி பேசுகிறா அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா நீ எப்படி இங்கே? இல்லை மாமா விஜயோட கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுறாங்க இங்கே, நானும் வந்து அவரும் வந்திருக்கோம் மாமா அப்படின்னோடனே, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க மாமா நீங்கள் பேசிட்டுங்க, அக்கா வந்து டென்ஷனாக வரா, நான் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரிப்பா நீ போ மாமா ஆல் தி பெஸ்ட் மாமா சொல்லிட்டு போகிறாங்க. காவேரி வந்து போய் வந்து சந்தோஷமாக இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அது விஜய் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாரு, ஓவராக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரெஸ் டிசைனர் வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து கூப்பிட்றாங்க. அப்போ வந்து நம்ம கங்காவையும் குமரன்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் வேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், அந்த பேர் வந்து வரலங்க, அவங்க வரலன்னா நாங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை வாங்க முடியாது, அதனால் உங்கள் ட்ரெஸ்ஸு தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அந்த டைமில் நிவின் வராரு. நிவின் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நீங்கள் 2 பேருமே வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பேராக வந்து வளம் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா நம்மளால் முடியும்? கண்டிப்பாக முடியுங்க, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கங்கா சொன்னோன்னே, சரி கங்காவே சொல்லிட்டா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு சூப்பராக ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிறாங்க. இது முடியுது.